பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழி 20வது பாசுரம் பார்க்கலாம். அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கே கொண்டு கடல்கள் சதங்கை கலந்து எங்கும் ஆர்ப்ப மழக்கன்றி நங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே குவிமுலையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனோட திருமேனி அழகை ஒவ்வொன்றா வர்ணிச்சுட்டே வர்றார் இல்லையா பெரியாழ்வார் சோதை. அதில் இது கடைசி பாசுரம். இதில் கண்ணனோட குழற்கற்றையை பற்றி பாட போகிறார். ஆனால் கண்ணன் பார்த்தானா, என்னது தன்னோட அழகை பார்க்காம இந்த கன்றுக்குட்டிகள்லாம் எங்கே மேய்க்க ஓடி போயிடுது, தன்னோட அழகை ரசிக்க வேண்டாமா அப்படின்னு நினச்ச கண்ணன் என்ன பண்ணான், பொன்னால் ஆன கோல்னா குச்சி, தங்கத்தால் ஆன குச்சியை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். குழந்தைய திரும்பி பார்க்குற, குழந்தைய காணும், குழந்தை ஓடி போயின்னு இருக்கு. பின்னாடியே பெரியாழ்வார் சோதையோட மற்றவர்களும் அவள் பின்னாடியே ஓடினாலாம். அது கண்ணன் எப்படி ஓடுறானா, கன்று மேய்க்க வைத்திருந்த அழகான குச்சியை எடுத்துட்டான். கண்ணன் கையில் இருந்த அந்த கோல் எப்படி இருந்ததான், பசும்பொன்னான அழகான கோல். அதை எப்படி தன்னோட அழகான கைகளை பிடிச்சிண்டு கன்றுக்குட்டி துள்ளி துள்ளி ஓடுற மாதிரி கண்ணனும் துள்ளி துள்ளி ஓடினானான். அவன் கால்கள் அணிந்திருந்த காப்பாக அந்த தண்டை சலங்கை எல்லாம் ஒன்றுக்கொன்று உரசி ரெண்டும் அப்படியே ஒலி எழுப்பதான். கண்ணன் வேகமாக ஓடிட்டான். எதை பிடிக்கிறதுக்கு, மழைக்கன்றினங்கள் அப்படின்னா கன்றுக்குட்டியே சின்னது தான், அதை விட ரொம்ப இளமையான கன்றுக்குட்டி கூட்டங்களாம். அதுக்கு கோலை அதை பிடிக்கிறதுக்காக போய் அந்த கோலை காட்டி அப்படியே தடுத்துட்டானான். அப்போ சொன்னானா, தடுத்துட்டு வந்து தன் குழல் அழகையை பார்த்து ரசிக்க கூப்பிட்டானா அந்த கன்றினங்களெல்லாம். பெரியாழ்வார் சொல்கிறா, கண்ணனோட இந்த அழகான குழற்கற்றை பாரு, அங்கும் இங்கும் ஆடி கலைஞ்சுடுத்து. ஏன்னா ஓடி ஓடி போனான் இல்லையா, குழற்கற்றையெல்லாம் கலைஞ்சாலும் எவ்வளவு அழகாக இருக்குது, அதை பார்க்க வாங்கோ குவிமுலையீர் வந்து பார்த்து பல்லாண்டு பாடுங்கள் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்ற.